அது இன்று வந்து ஆகஸ்ட் 15 என்ற நாளே வந்து உலகமெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவோட ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறோம். இந்த சுதந்திர தினத்தை வந்து எஸ்பெஷலி வந்து மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அது மிகப்பெரிய அளவில் ஒரு தேசிய விழாவாக கொண்டாடும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி இதில் தான் ஒரு அலுவலகங்கள் இந்த மாதிரி ஒரு சுருங்கி இருந்த விழாவை ஒரு தேசிய விழாவாக வந்து கொண்டாடணும். நாடு முழுவதும் எல்லா மக்கள்கிட்டும் வரணும், அடுத்த தலைமை கொண்டு செல்லணும், அதுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்ற போது ஒன்றும் தேசிய கொடி ஏந்தி பேரணி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அந்த ஆகஸ்ட் 15 வருதுக்கு முன்னாடி நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள் நடக்கும். அப்படி நடத்தும் பொழுது முக்கிய நேரங்களில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஊர்வலங்கள் நடத்தப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் காவல்துறை அனுமதி கேட்பது வழக்கம். அப்படி ஒரு கேட்கப்படும் போது வந்து கோவையில் பொறுத்த வரைக்கும் தேசிய கொடி பேரணி வந்து நடத்துறதுக்கு வந்து காவல்துறை அனுமதி தரல. அனுமதி தராத காரணத்தினால என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து வேறு வழியே இல்லை. ஆனால் ஒரு தேசிய கொடி பேரணிக்கு காவல்துறை அனுமதி தரானால என்னாச்சு, அவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை வந்து நாடியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரணை வந்தபோது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வழக்கு விசாரணை செய்த நீதிபதி காவல்துறை பார்த்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்தியா தானே, இது பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ இந்த மாதிரி பேரை நடத்த போகிறது இல்லை, இந்தியாவில் நடத்துவதற்கு என்ன இருக்குது ஒன்று, இதே இதை வந்து நீங்கள் தாவைக்கா நடத்துகிறாங்க உடனே கொடுத்துருவீங்களா அப்படி சில பல்வேறு கேள்விகள் கேட்டு இந்த பேரணிக்கு முழுமையாக அனுமதி தரேன்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த செய்தியை எடுப்பாங்க. இன்னைக்கு தமிழகத்துல எப்படி போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தேசிய கொடி ஊர்வலத்திற்கு கூட அதில் வந்து கிறிஸ்தவர்களும் துலுக்கர்களும் இருக்க பகுதி அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை இன்னைக்கு இதை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு தேசத்தின் பக்கம் அவர்கள் இல்லையா, இல்லை இந்த தேசத்திற்கு துரோகிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று காவல்துறை நினைக்கிறது, நாம சொல்லல. இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது காவல்துறை தான். ஏன்னா நீங்க பாருங்க, 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி அப்ப இதே போலதான் வந்து இந்த மாதிரியான ஒரு பேரணிகளை எல்லா இடங்களிலும் நடத்துமாறு சொல்லியிருந்தார்கள். அதை கேட்டு அன்னைக்கு வந்து அந்த வருடம் வந்து பல இடங்கள்ல இந்த மாதிரி ஊர்வலம் நடத்த முற்பட்டார்கள். அப்ப இதே போல திருநெல்வேலியில ஒரு பகுதியில நடத்த முற்பட்டும் பொழுது அப்ப காவல்துறை சொன்ன கோர்ட்ல இதே போல அதை தடை சொன்னாங்க. அப்ப கோர்ட்ல போய் சொல்லும் பொழுது இதே போல பல காரணங்களை சொன்னார்கள். என்ன காரணங்கள் சொன்னாங்க? இந்த தேசிய கொடி ஊர்வலம் போற வழியில வந்து மசூதிகள் இருக்கு, சர்ச்சுகள் இருக்கு, இதனால மத கலவரம் உருவாகும். எங்க ஒரு தேசிய கொடி ஊர்வலத்தை எடுத்துக்கொண்டு இந்த பகுதிகளிலே சென்றால் எப்படி கலவரம் வரும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப இந்த நாட்டுல இந்த தேசிய கொடியை இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இங்க இருக்கக்கூடிய துலுக்கர்களும் இந்த தேசிய கொடியை அவர்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காவல்துறையினர் சொல்ல வருகிறார்களா? நம்மளுடைய கேள்வி இது. இந்த கேள்வி நம்ம அன்னைக்கே நம்ம கேட்டோம். அப்ப நம்ம சொல்லல, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள்னா இது காவல்துறை தான் இப்ப அவர்களை அப்படி சித்தரிக்கிறார்கள். அவர்கள் தேசத்தின் பக்கம் இல்லை அப்படி என்பது இன்னைக்கு காவல்துறையினர் இன்னைக்கு இதை வந்து தொடர்ச்சியாக இதை வந்து அவர்கள் செய்கிறார்கள். ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் தான் இது நடந்தது. இன்னைக்கு இப்ப இந்த தாவேகா ஆட்சியிலும் இப்ப இதே பிரச்சனை நடக்குது. அன்னைக்கும் இதே போலதான் கேட்டாங்க. இன்னைக்கு வந்து உங்களுடைய திமுக ஊர்வலத்துக்கெல்லாம் மட்டும்தான் அனுமதி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். இன்னைக்கும் அதே தான். இன்னும் சொல்ல போனா திமுக ஆட்சியில இன்னும் பல இடங்கள்ல தேசிய கொடியை ஏற்றுவதில் கூட பல பிரச்சனைகள், தேசிய கொடி ஏற்றுவதற்கு கூட தடையெல்லாம் விதிக்கப்பட்டதையும் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இங்கே அதே போல தாவேகா ஆட்சியில இன்னைக்கு இந்த பேரணிங்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்னங்க கோவை வந்து எங்க இருக்கிறது, நான் பாகிஸ்தான்லயா இருக்கு, இந்தியால தானே இருக்கு, அப்ப இந்த நாட்டினுடைய கொடியை எடுத்துட்டு போறதுல என்ன பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னமோ இந்து முன்னணிக்காரன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எடுத்துட்டு போனாதான் கலவரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி அதை மாற்றி அமைக்கிற கொஞ்சம் கொஞ்சமா எப்படி எல்லாம் வந்திருக்கு, கட்டமைச்சு இன்னைக்கு வந்திருக்குன்னா, இன்னைக்கு நாட்டுல ஒரு தேசிய கொடியை எடுத்து சென்றால் கூட இன்னைக்கு நாட்டுல கலவரம் வரும், இங்க எடுத்து செல்லக்கூடாதுன்னு தமிழ்நாட்டை இன்னைக்கு அந்த அளவுக்கு சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அப்ப இதை செய்தது அவர்கள் தான் செஞ்சிருக்காங்க. காவல்துறையினர் தான் இதை தொடர்ச்சியாக திட்டமிட்டு செய்கிறார்களா என்ன நமக்கு தெரியாது, செய்கிறார்கள். அப்ப இங்க இருந்து பாருங்க, இன்னைக்கு தமிழகத்துல நாடு முழுவதும் இன்னைக்கு வந்தே மாதரம் பாடல் முழு பாடல் ஒலித்திருக்கிறது. ஆனா அந்த வந்தே மாதரம் பாடல் இன்னைக்கு தமிழகத்தினுடைய சுதந்திர தின விழாவில் ஒலிக்கவில்லை. இப்ப இன்னைக்கு இந்த தாவேகா அரசும் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும்.
ஏன்னா இன்னைக்கு மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டு இது நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து பாட வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் இந்த பாடல் பாடவில்லை, ஒலிக்கப்படவில்லை. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்துல நிலவி வருது பாருங்க. அப்ப தமிழகம் இன்னைக்கு வந்து ஒரு பிரிவினைவாதையினுடைய பக்கமாகவே இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம இந்த காட்சிகள் அனைத்தையுமே இன்னைக்கு நம்ம வந்து திமுகவினுடைய ஆட்சியில தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வந்தோம். அப்ப நம்ம என்ன சொன்னோம், நாடு இந்த இவ்வளவு பிரிவினைவாதிகளால் தான் இன்னைக்கு இந்த நாடு செலுத்தப்படுகிறது என்பதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம சொல்லி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதே இதே ஆட்சிகள் மாறிவிட்டது. ஆனா வந்து காட்சி எதுவும் மாறவில்லை. வந்தே மாதரம் பாடலை நாங்கள் சுதந்திரத்திற்கு முன்பே எதிர்த்தோம், இப்பொழுதும் நாங்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது இந்த நாட்டை பிளவுபடுத்த காரணமாக எந்த முஸ்லீம் லீக் அன்னைக்கு இருந்ததோ அதே முஸ்லீம் லீக் தான் நாங்கள் என்று அந்த கட்சியினுடைய ஒரு தலைவரே சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தான் இன்னைக்கு வந்து நீங்க கூட்டணியில வச்சு இன்னைக்கு இந்த தாவீக ஆட்சி என்பது நடந்து வருகிறது. அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு இந்த மோகன் சி லாசரஸ் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிபோகிறது அப்படிதான் நான் சொன்னோம். இந்த மோகன் சி லாசரஸ் இன்னைக்கு பேசும்பொழுது என்ன சொல்றா, கிறிஸ்து ராஜ்யம் தான் இன்னைக்கு இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்குது, உங்கள் சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு வந்து மத்திய அரசு பறித்து கொள்ள போகிறது. யார் சொத்து? சரி, இந்த இயேசு யாரு? இஸ்ரவேலின் தெய்வம். இஸ்ரவேலி யார்? அப்ப இஸ்ரவேலினுடைய தெய்வமா இங்க இருக்கிற சொத்தெல்லாம் அவங்க சொந்தமா? அப்ப எப்படி அதுக்கு ஏதாவது இங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இந்த அரசு ஏதாவது அவர் மேல நடவடிக்கை எடுத்ததானா? இல்ல. அப்ப எல்லாத்தையும் நீங்க தொடர்ச்சியாக வைத்து நீங்கள் பார்க்க போடும் பொழுது இன்னைக்கு இந்த தமிழகம் என்பது ஒரு பிரிவினையின் பக்கமே இன்னைக்கு சென்று கொண்டிருப்பதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த தமிழகத்துல நான் ஒரு சுதந்திரமாக, அதாவது இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகும் கூட இங்கே சுதந்திரமாக ஒரு தேசிய கொடியை எடுத்து ஊர்வலம் செல்வதற்கு முடியாது, அதற்கு காவல்துறையினர் தடை விதிக்கிறார்கள் அப்படின்றால் அப்ப இன்னும் தமிழகத்திற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லையா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுகிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு வந்து கோர்ட்டினுடைய இந்த ஒரு உத்தரவின் மூலமாக இன்னைக்கு இங்கே நடந்த அந்த பிரிவினைவாத அந்த கூத்து என்பதை வந்து இன்னைக்கு இல்லாமல் ஆகியிருக்கிறது. காவல்துறையை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். காவல்துறையின் இந்த போக்கு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இங்கு யாருக்காக இந்த காவல்துறை இன்னைக்கு இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற கேள்விதான் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் வந்து அந்த காவல்துறை இந்திய சட்டம் படி நடந்து கொள்கிறார்களா, இல்ல இஸ்ரவேலின் அந்த இஸ்ரவேலின் கடவுள் அப்படி அந்த சட்டப்படி நடக்கிறார்களா, இல்ல இன்னொரு பக்கம் ஷரியா சட்டத்தின்படி நடந்து கொள்ள போகிறார்களா? எதற்காக இவர்கள் வந்து இப்படி செய்கிறார்கள் அப்படிங்கிற கூடிய கேள்வி நம் முன்னாடி எழுகிறது. அதனால இந்துக்கள் விழிப்படையுங்கள். இன்னும் கூட இந்த தாவேக ஆட்சியை நீங்கள் ஆதரிக்க போகிறீர்களா? ஒரு தேசிய கொடி ஊர்வலத்திற்கு கூட இங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. இதைத்தானே நம்ம வந்து திமுக ஆட்சியில் சரியில்லை என்று நீங்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று யோசிச்சீங்க. இன்னைக்கு இப்படி அதையும் விட மோசமான ஒரு ஆட்சி இன்னைக்கு வந்திருக்கிறது. இதையும் ஆதரிக்க போகிறீர்களா?